இந்த யூடியூப்ல சம்பாரிச்சே பெரிய ஆள் ஆயிட்டம்பா அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா? சோ பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்றத தாண்டி யூடியூப்ல சம்பாரிச்சே கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இந்த யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்? சோ பேசிக்கலா இந்த யூடியூப்ல எவ்வளவு வீடியோ போட்டா, இந்த மாதிரி வீடியோ போட்டா இவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ இந்த பாலிசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி டீடைல்டா சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. சோ முதல்ல நமக்கு யூடியூப் எப்படி சம்பாதிக்குது அப்படின்றது தெரியணும். சோ யூடியூபுக்கு எப்படி வருமானம் வருது அப்படின்றத பத்தி நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா யூடியூப்ல இருந்து நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பத்தி யோசிக்க முடியும். சோ யூடியூப் எப்படி சம்பாதிக்குது அப்படின்னா பிரைமரிலி அது வந்து ஒரு 3 வகையில சம்பாதிக்குது. சோ ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்துட்டு அவருடைய பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன். சோ இண்டிவிஜுவல் பிளான் அப்படின்னா 149 ரூபாய்க்கும், ஒரு ஃபேமிலி பிளான் அப்படின்னா 299 ரூபாய்க்கும், ஒரு ஸ்டூடெண்ட் பிளான் அப்படின்னு வர தனியா ஒண்ணு தராங்க, அது 89 ரூபாய்க்கும் இந்த யூடியூப் பிரீமியம் பிளான் வந்துட்டு இருக்கு. சோ இந்த பிளான் வாங்குறவங்க மூலியமா வந்து யூடியூப் சம்பாதிக்கிறாங்க. பிரைமரியா மெயினா அவங்க இந்த ஆட்ஸ் வழியா தான் சம்பாதிக்கிறாங்க. இப்ப நம்ம போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்தோட ஓனருக்கு காசு கொடுப்போம் இல்லையா? சோ ஏதாவது செவத்துல அட்வர்டைஸ் பண்ணணும்னாலும் சரி, இல்ல எங்க அட்வர்டைஸ் பண்ணணும்னாலும் அந்த இடத்தோட ஓனருக்கு நம்ம காசு கொடுப்போம். சோ அதே திங் தான் இங்கேயும் யூடியூப்லயும் ஒர்க் ஆகுது. சோ யூடியூப்ன்றது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். சோ அந்த இடத்துல உங்க ப்ராடக்டோடைய ஆட் வரணும் அப்படின்னா நீங்க யூடியூபுக்கு காசு கொடுக்கணும், அந்த அட்வர்டைசர் இல்லையா? சோ அந்த மாதிரி அட்வர்டைசர்ஸ் கொடுக்குற காசு மூலியமா யூடியூப் சம்பாதிக்கிறாங்க. சோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. அதாவது ஸ்கிப் பண்ணக்கூடிய ஆட்ஸ் இருக்கு, இல்ல ஸ்கிப் பண்ணாத மாதிரி அந்த நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் அப்படியும் இருக்கு, இல்ல டிஸ்பிளேல வரக்கூடிய ஆட்ஸ் இருக்கு, இல்ல சைட்ல வரும் இல்லையா, இல்ல இந்த ஓவர்லாப்ல வரும் இல்லையா, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆட் இருக்கு. சோ ஒரு டைப் ஆஃப் ஆடுக்கும் ரெவென்யூ அவங்க earn பண்றாங்க. இப்ப அது மட்டும் இல்லாம அவங்க சில பல ப்ராடக்ட்ஸ் அது பண்றது மூலமா அந்த சில கமிஷன் கிடைக்கும், அது வழியாவும் earn பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சில சேனலுக்கு மெம்பர்ஷிப் உடைய காஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அது மூலமாவும் யூடியூப் earn பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுடைய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. சோ அதுல இருந்து இப்ப யூடியூப்ல சேனல் வச்சிருக்க கிரியேட்டர்ஸ் எப்படி earn பண்ணுவாங்க அப்படின்னு பாக்கலாம். யூடியூப்ல இருந்து உங்களுக்கு ரெவென்யூ வரணும் அப்படின்னா நீங்க முதல்ல இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல மெம்பரா இருக்கணும். சோ இதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. சோ இந்த பார்ட்னர் ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு மெம்பரா இருக்கணும் அப்படின்னா உங்க சேனலுக்கு குறைஞ்சது 1000 சப்ஸ்கிரைபர் ஆச்சு இருக்கணும். சோ 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம்க்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம கடந்த 12 மந்த்ஸ்ல, அதாவது கடந்த இந்த ஒரு வருஷத்துல, இந்த 12 மாசம் பீரியட்ல இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உங்க சேனல்ல மொத்தமா எவ்வளவு நேரம் பாத்துருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே சேர்த்து அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது குறைஞ்சது இந்த 4000 மணி நேரமாவது இருக்கணும். அப்படி இல்ல நீங்க லாங் ஃபார்மேட் வீடியோ இல்ல ஷார்ட்ஸா போடுறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 மில்லியன் வியூஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட் வந்து இந்த AdSenseக்கு லிங்க் ஆகி இருக்கணும். சோ இந்த கிரைட்டீரியா எல்லாம் மீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலமா நீங்க யூடியூப்ல இருந்து ரெவென்யூ earn பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது உங்க வீடியோஸ் எல்லாம் அப்பதான் மானிட்டைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்ப யூடியூப் அவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆட் மூலமா வரக்கூடிய ரெவென்யூவை எப்படி இந்த கிரியேட்டர்ஸ் கூட ஷேர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. சோ இப்போ ஒரு ஆட்ல இருந்து அவங்க ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 55%, ஒரு 55% நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த மிச்சம் இருக்கிற இந்த 45% யூடியூப் கம்பெனி வந்து எடுத்துப்பாங்க. சோ ஒரு 100 ரூபாய் ஒரு ஆட் கொடுக்கறவரை யூடியூபுக்கு பே பண்றாங்க அப்படின்னா 55 ரூபாய் நமக்கு கிடைக்கும், 45 ரூபாய் கம்பெனிக்கு போகும். சோ இதுதான் இந்த ஃபார்முலா. சோ இதுல எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த CPM அப்படின்னு சொல்லுவாங்க. சோ காஸ்ட் பெர் மைல் அப்படின்ற மாதிரி ஒரு மெட்ரிக் வச்சிருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னா ஒரு 1000 வியூஸ்க்கும் அந்த அட்வர்டைசர் யூடியூபுக்கு எவ்வளவு பே பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இப்ப வரும். இப்போ இந்தியால வந்துட்டு இப்ப ஆவரேஜா ஒரு $1.5 இருந்து $1.5 வரைக்கும் பே பண்ணுவாங்க அட்வர்டைசர்ஸ் யூடியூப் கம்பெனிக்கு. சோ அவங்க அதுல இருந்து ஒரு 45% எடுத்துட்டு மிச்சத்தை நமக்கு கொடுப்பாங்க இல்லையா? சோ இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ரெவென்யூ பெர் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூடியூப் எடுத்துக்கிறது போக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 1000 வியூக்கும் நமக்கு எவ்வளவு ரெவென்யூ கிடைக்குது அப்படின்றது வந்து இந்த ரெவென்யூ பெர் மைல் அப்படின்ற இந்த மெட்ரிக் வச்சு சொல்றாங்க. சோ CPM அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு வீடியோக்கு ஒரு 1000 வியூக்கு ஒரு $5 இருக்கு அப்படின்னா இந்த RPM அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு $2 $3 இருக்கும் யூடியூப் எடுத்துக்கிட்டு நமக்கு மிச்சம் கொடுக்கறது. சோ இந்த CPM வந்து ஒரு வீடியோக்கும் எப்படி கணக்கிடப்படும் அப்படின்னா அதுக்கும் ஒரு பேசிக் கிரைட்டீரியா எல்லாம் இருக்கு. ஒரு ஆவரேஜா ஒரு 1000 வியூக்கும் ஒரு $1 இருந்து $4 வரைக்கும் ஆவரேஜா அந்த CPM அப்படின்றது இருக்கும். ஒரு சில டைப் ஆஃப் கண்டென்ட்க்கு எல்லாம் இப்ப எந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போட்டா அதிகமான CPM வரும் அப்படின்னா யூடியூப் அல்காரிதம் படி டெக்னாலஜி ரிலேட்டடான கண்டென்ட், இல்ல ஃபைனான்ஸ் ரிலேட்டடா, இந்த பிசினஸ் ரிலேட்டடா இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போடும்போது யூடியூப் அல்காரிதம் படி அதிகமான CPM கிடைக்கும். சோ அந்த ரெவென்யூ அதிகமா வருதுன்னும் போது நம்மளுடைய ஷேருமே அதிகமா கிடைக்கும். இந்த வேற கண்டென்ட், இந்த என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், இல்ல நீங்க போடுற விளாக்ஸ் ஆகட்டும், இல்ல காமெடி ஆகட்டும், இந்த மாதிரி இந்த மிச்ச கிரைட்டீரியால எல்லாம் போடுறீங்க அப்படின்னா ரிலேட்டிவ்லி இந்த CPMன்றது கம்மியா தான் இருக்கும். சோ ரெவென்யூ ஷேருமே வந்து கம்மியா தான் இருக்கும். சோ நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஆடியன்ஸ் தான் பேசிக்கலி. சோ எங்க இருந்து பாக்குறாங்க உங்க ஆடியன்ஸ் அப்படின்றது. சோ இந்தியாலே இருக்காங்க அப்படின்னா இந்தியால அட்வர்டைசர்ஸ் கம்மியா தான் பே பண்ணுவாங்க. இப்ப யூஎஸ்ல இருக்காங்க உங்க ஆடியன்ஸ் அப்படின்னா யூஎஸ் உடைய அட்வர்டைசர்ஸ் வந்துட்டு ரிலேட்டிவ்லி அதிகமா பே பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது அமெரிக்கால
அதிகம். அதனால அவங்க அட்வர்டைசர்ஸ் வந்துட்டு யூடியூபுக்கு அதிகமா பே பண்ணுவாங்க. அதனால யூடியூப் நமக்கும் ஷேர் வந்து அதிகமா பே பண்ணும். பேசிக்கலி இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சூஸ் பண்ணக்கூடிய டாபிக், அந்த நீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எந்த மாதிரியான டாபிக்ல ஸ்பெஷலைஸ்டா கண்டென்ட் போடுறீங்க அப்படின்றது. சோ நீங்க ஒரு ஃபினான்ஸ் பேஸ்டு சேனலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமான ரெவென்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நார்மலா விளாக் பண்ணக்கூடிய கண்டென்ட் அப்படின்னா நீங்க இந்த ஒரு ஆவரேஜான ரெவென்யூ தான் earn பண்ண முடியும். மூணாவது, இந்த ஆட் என்கேஜ்மெண்ட், இந்த ஆட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்தனை வாட்டி உங்க அந்த யூசரோட ஸ்கிரீன்ல உங்க ஆட் டிஸ்பிளே ஆகுது அப்படின்றது. அவங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போனாங்கன்னா அது வேற. சோ அந்த உள்ளார போறதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ரேட்டு. சோ ஆட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் டிஸ்பிளே ஆகணும். சோ அந்த ஆட் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது மூணாவது டைப். சோ நிறைய டைப்ஸ் இருக்கு அந்த ஆட்ல. சோ ஒரு டைப் ஆஃப் ஆடுக்கும் ஒரு டைப் ஆஃப் ரெவென்யூ. இந்த நாலாவது ஃபேக்டர் என்னன்னு பாக்குறோம்னா, இந்த நம்ம வீடியோவோட லெங்த். சோ ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு 2 minutes இல்ல 3 minutes கிட்ட அந்த டியூரேஷன் வீடியோ வருது அப்படின்னா அதுல ஆட் எப்படி பிளேஸ் பண்ண முடியும்னா, எதர் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரும் ஆட், ஆரம்பிச்சுட்டு ஆடுக்கு அப்புறம் தான் வீடியோவே பிளே ஆகும். இல்லைன்னா வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல ஆட் வரும். சோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் பிளேஸ் பண்ண முடியும். அதனால ரிலேட்டிவ்லி கம்மியா தான் இன்கம் வரும். இன்கேஸ் உங்க டியூரேஷன் லாங்கா இருக்கு அப்படின்னா, ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலயோ இல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலயோ வீடியோ போகும்போது இடையில ஆட் பிளே பண்ண முடியும். சோ வீடியோ ஒரு 4 நிமிஷம் பிளே ஆயிட்ட உடனே அங்க வீடியோ பாஸ் ஆயிட்டு அடுத்து ஆட் வரும். ஆடுக்கு அப்புறம் உங்க வீடியோ திரும்பி ரெஸ்யூம் ஆகும். சோ இந்த மாதிரி டியூரேஷன் கொஞ்சம் லாங்கா இருக்கவே நடுவுல நிறைய ஆட்ஸ் பிளேஸ் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஆட் இம்ப்ரெஷன்ஸ் நிறைய earn பண்றது மூலியமா இன்னும் கொஞ்சம் அதிகமா ரெவென்யூ earn பண்ண முடியும். சோ ஆடுடைய வாட்ச் டைமும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணும். சோ 30 செகண்டுக்கு மேல ஆட் பாக்குறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கும். இதே மாதிரி அந்த ஆடோட என்கேஜ்மெண்ட். சோ யூசர் அது கூட என்கேஜ் ஆகுறாங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளார போறாங்களா, அந்த ஆடுடைய பேஜுக்கு போனாங்கன்னா அது மாதிரியும் ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். சோ இன்னொன்னு வந்துட்டு உங்க ஆடியன்ஸோட டெமோகிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வயது வரம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இன்னும் ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டார்கெட் ஆடியன்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுவாங்க. சோ இப்போ விமன் ரிலேட்டடான கான்டென்ட் அப்படின்னா விமன் ஆடியன்ஸ் மட்டும் தான் நீங்க அந்த ஆட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்க யூடியூப்க்கு. அதே மாதிரி டீனேஜர்ஸ் கண்டென்ட்டா இல்ல இந்த வயதுக்குரியவங்களுடைய கண்டென்ட்டா அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க யூடியூப். அதே மாதிரி அந்த நம்மளுடைய ஷேரும் ஈக்குவலி கிடைக்கும். சோ இன்னொரு இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னா, இந்த சீசனல் கண்டென்ட் இல்லைன்னா ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட், அதாவது இன்னைக்கு பேசு பொருளா இருக்கக்கூடிய கண்டென்ட், எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கு உங்க சேனல் அலைன் ஆகுச்சுன்னா இன்னுமே வந்து சிபிஎம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்ப கூட ரீசெண்டா ஜூலை மாசத்துல இருந்து இந்த யூடியூப் வந்து அவங்களுடைய மானிட்டைசேஷன் பாலிசியை சேஞ்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, இப்போ ரிப்பீட்டபிள் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்ரெடி வந்த கண்டென்ட்டே திருப்பி வரதாகட்டும், இல்ல ஏஐ யூஸ் பண்றதாகட்டும். சோ கண்டென்ட் வந்து ஒரிஜினலா இருக்கணும், அவங்க கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கணும் அவங்க அப்படின்ற மாதிரி ஆத்தென்டிக்கான கண்டென்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா மானிட்டைசேஷன் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஃபால்ஸ் கண்டென்ட்டா இல்லைன்னா ரியாக்ஷன் வீடியோலாம் அடுத்தவங்களுடைய வீடியோவை சும்மா போட்டுட்டு அந்த மாதிரி ஒரிஜினல் இல்லாத மாதிரியான கண்டென்ட்டுக்கெல்லாம் மானிட்டைஸே ஆகாது அப்படின்ற மாதிரி புதுசா ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருந்தாங்க. இன்னும் இல்லாம இந்த யூடியூப் ஸ்டுடியோ இருக்கு. சோ இந்த யூடியூப் ஸ்டுடியோல உங்க வீடியோ உங்க சேனலுக்கான இன்சைட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது எந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் உங்க சேனல்ல ஒர்க் ஆகுது, எந்தெந்த மாதிரியான நிறைய ரீச் ஆகுது, நிறைய வியூஸ் போகுது, உங்க ஆடியன்ஸ் எங்கெங்க இருந்தெல்லாம் பாக்குறாங்க, என்னென்ன வயசுல பாக்குறாங்க, எந்தெந்த ஜெண்டர் பாக்குறாங்க, எல்லாத்துடைய இன்சைட்ஸுமே டீடைல்டா யூடியூப் ஸ்டுடியோல கிடைக்கும். சோ அதை பார்த்துட்டு நீங்க உங்க கண்டென்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி கியூரேட் பண்ணிக்க முடியும். சோ இந்த யூடியூபோட மானிட்டைசேஷன், யூடியூப்ல இருந்து நீங்க ரெவென்யூ earn பண்றது வந்துட்டு இப்படிதான் ஒர்க் ஆகும். சோ வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.